ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி மாசி. மகிமை மிகுந்த மாசி மாதம். சூரியமான முறையில் கணிக்கப்படும் தமிழ் நாட்காட்டியின்படி ஆண்டின் 11வது மாதம் மாசியாகும். சூரியன் கும்பராசியுள் புகுந்து அதை விட்டு வெளியேறும் வரையிலான 29 நாள் 48 நாடி 28 வினாடி கொண்ட கால அளவே இந்த மாசி மாதம் ஆகும். வசதிக்காக இந்த மாதம் 29 அல்லது 30 நாட்களை உடையதாக கொள்ளப்படும். சரி, இந்த மாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன? அம்பிகை மாசி மக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் மாசி மகம் பெருமை பெறுகிறது. மாசி மகம் கும்பகோணத்தில் 12 ஆண்டுக்கு ஒரு தடவை வருது. மகாமகம்னு சொல்லுவார்கள். இது அனைவருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். இதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. மகாமக குலம் மாசி மகம் கும்பகோணத்தில். அம்பிகை மாசி மாதத்தில் சிறுவர்களுக்கு உபநயனம் செய்வது, மந்திர உபதேசம் செய்வது எல்லாம் போற்றப்படுகிறது. சிவபெருமான் குழந்தை வடிவில் வந்து தமது திருவிளையாடல்கள் மூலம் அருள் புரிந்தது இந்த மாசி மாதத்தில்தான் என்று புராணங்கள்லாம் கூறுகிறது. பிரகலாதனை கொல்வதற்காக நயவஞ்சகமாக வந்த அரக்கி தீயில் வெந்து சாம்பலான நிகழ்ச்சி இந்த மாசி மாதத்தில் தான் நடந்தது. மாசி மாதத்தில் கிரகப்பிரவேசம் அல்லது வீடு மாறி குடியேறினால் வாழ்வில் வசந்தம் வீசும் என்பது ஐதீகம். மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பிக்கப்படுகிறது. அன்று விரதம் கடைபிடித்து விநாயகரை வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்களும் விலகும் என்று சொல்லப்படுகிறது. மாசி மகத்தன்று தான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை பாதாளத்தில் ஒளித்து வைத்திருந்த அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டு கொண்டு வந்தார். மாசி மாதத்திற்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. அதனால் மகாவிஷ்ணுவை இம்மாதம் முழுவதும் துளசி தலத்தால் அர்ச்சித்து வழிபட்டால் இல்லத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவேறும். மாசி மகத்தன்று சிவபெருமான் பள்ளிகொண்டாப்பட்டு என்னும் ஊருக்கு எழுந்தருளி வல்லாள மகாராஜனுக்கு மகனாக காட்சி கொடுத்து நீத்தார் கடனுக்குரிய வழிபாட்டினை நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த மதத்தோட சிறப்பு இருக்குது. நாளை பாகம் 2 பார்க்கலாமே.